சோடியம் கார்பனேட் உற்பத்தி சோல்வே முறை வந்து இங்க உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டாக தரப்பட்டிருக்கு. நம்ம சோடியம் கார்பனேட் உற்பத்தி சோல்வே முறை அல்லது அமோனியா சோடா முறை என்று சொல்லி சொல்லுவோம். உலகில் ஆண்டொன்றுக்கு 20 மில்லியன் டன் சோடியம் கார்பனேட் உற்பத்தியாக்கப்படுகிறது. என சோடியம் கார்பனேட்டிற்கு உற்பத்திக்கான பிரதான தாக்கங்கள். அப்ப இங்க மூலப்பொருட்களாக வந்து அமோனியா, இது ஏபர் முறையில தயாரிக்கப்படும். கார்பனீர் ஆக்சைடு சுண்ண கலந்த வெப்ப பிரிகையின் போது பெறப்படும். மற்றது தூய செறிந்த சோடியம் குளோரைடு பிரைன் கரைசல், மற்றது நீர். படி 1 அமோனியாவாக்கம் அமோனிபிகேஷன். எனவே பிரைன் கரைசலை நாங்க இந்த கோபுரத்துக்குள்ள செலுத்தி அமோனியா ஆக்க கோபுர அமைப்புக்குள்ள செலுத்தி மேலே இருந்து கீழ் நோக்கி செலுத்திக்கல கீழுக்கு இருந்து அமோனியா வாயு செலுத்துறோம். இது ஒரு முரணோட்ட முறை அல்லது எதிரோட்ட முறை என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இங்க நுண்துளை கொண்ட களித்தகடு காணப்படுறதால இங்க வர்ற பிரைன் கரைசலை அது தூர்வையாக்கி கொடுக்கும், ஸ்ப்ரே ஆக கொடுக்கும். அப்ப அதுக்குள்ள அமோனியா வந்து இந்த ஸ்ப்ரேல தொடுகை மேற்பரப்ப கூட்டுறதன் மூலம் கரைதிறன் அதிகரிக்கப்படுது. சரியா? அதே நேரம் இங்க வெப்ப பரிமாற்ற செயல்முறையின் மூலம் கோபுர அமைப்பின் வெப்பம் வந்து நீக்கப்படுது. காரணம் அமோனியா பிரைன் கரைகிறது ஒரு புற வெப்ப தாக்கம். அப்ப 2வது படிமுறை கார்பனேற்றல். அப்ப இங்க அமோனியாவால நிரம்பலாக்கப்பட்ட பிரைன் கரைசல் கார்பனேற்ற கோபுர அமைப்புக்குள்ள மேலிருந்து கீழாக செலுத்தப்படையக்குள்ள கீழிருந்து மேலாக அமோனியா வாயு செலுத்தப்படும். அப்ப இங்கேயும் முரணோட்ட முறை பயன்படுத்தப்படும். அல்லது கரைதிறனை வினைத்திறன் ஆக்குறதுக்கு இங்கேயும் நுண்துளை கொண்ட களித்தகடு பயன்படுத்தப்படுது. அப்ப இங்கேயும் அமோனியாவால நிரம்பலடைந்த சோடியம் குளோரைடு கரைசல் பிரைன் கரைசல் வந்து இங்கேயும் தூர்வையாக்கப்பட்டு கீழ் நோக்கி செலுத்தப்படும். அப்ப தொடுகை மேற்பரப்ப அதிகரிக்கிறதன் மூலமும் அதே நேரம் எதிரோட்ட முறையில செலுத்தப்படையக்குள்ள ஒன்றோடி ஒன்று தொடுகை அடைகிற செயல்முறையை அதிகரிக்கிறதன் மூலமும் கரைதிறன் அதிகரிக்கப்படும். அப்ப இந்த செயல்முறையின் போதும் அமோனியாவும் கார்பனீர் ஆக்சைடும் தாக்கமடைகிறது ஒரு புறவெப்ப தாக்கம் என்றபடியா இங்கேயும் கோபுரம் வந்து குளிர்ச்சியாக பேணப்படும். அப்ப இங்க விளைவாக அமோனியம் இரு கார்பனேட்டும் சோடியம் குளோரைடும் அடங்கின கரைசல் பெறப்படும். இப்ப இதுல உங்களுக்கு சோடியம் இரு கார்பனேட்ட படி 3 வேறு ஆக்குறது. அப்ப கார்பனேற்றப்பட்ட அமோனியம் வாக்கமடைந்த பிரைன் கரைசல்ல அமோனியம் பைகார்பனேட் செறிவு மிக உயர்வாக இருக்கேக்குல அது அயன்களாக பிரிஞ்சுதான் இருக்கும். ஏனென்றா இது ஒரு உப்பு. அப்ப இங்க இரு கார்பனேட் அயன் செறிவும் அதே நேரம் பிரைன் கரைசல் என்றபடியா அதுல Na+ செறிவும் உயர்வாக இருக்கிறபடியா Na+யும் HCO3- அயன் பெருக்கம் KSP மீறேக்கல அதன கரைதிறன் பெருக்கத்தை மீறேக்கல சோடியம் பைகார்பனேட் பளிங்காக வீழ்படிவாகும். அப்ப இந்த சோடியம் பைகார்பனேட்டை கரைசல்ல இருந்து வேறாக்கி படி 4 சோடியம் பைகார்பனேட் வந்து வெப்பமாக்கப்பட்டு சோடியம் கார்பனேட் தயாரிக்கப்படும். அப்ப இந்த சோடியம் பைகார்பனேட்டை வெப்பமாக்கல விளைவாக வர்ற கார்பனீர் ஆக்சைடு திரும்ப கார்பனேட்டல் அமைப்புக்கு அனுப்பப்படும். அதே நேரம் சோடியம் பைகார்பனேட் உருவாக்கத்தின் போது விளைவாக வர்ற அமோனியம் குளோரைடு சுண்ணாம்பு கல்ல இருந்து உருவாக்கப்பட்ட கல்சியம் ஆக்சைடோட தாக்கமடைய செய்யப்பட்டு அமோனியா உற்பத்தியாக்கப்பட்டு அது திரும்ப அமோனியா கோபுர அமைப்புகள்ல செலுத்தப்படும். சரியா? இதுல கோட்பாட்டு ரீதியான தாக்கம், தூய தாக்கம் இதுகள் தரப்பட்டிருக்கு.
சரியா? அப்ப இது தொகுத்து ஒரே ஃப்ளோசார்ட்டை தந்திருக்கு. படி ஒன்று அமோனியாவாக்கம், பிரைன் கரைசல், புறநோட்ட முறையில கீழிருந்து செலுத்தைக்குள்ள அமோனியா மேல் நோக்கி செலுத்தப்படுது. நுண்துளை கொண்ட களித்தகடு. சரியா? இந்த வெப்பம் வெப்ப பரிமாற்ற முறை மூலம் வெப்பம் குறைவாக பேணப்படும். இங்க உற்பத்தியாகப்படுற அமோனியாவால் நிரப்பலாமின் பிரைன் கரைசல். படி 2 கார்பனேட்டல்ல கார்பனேட்டர் கோபுரத்துக்குள்ள செலுத்தப்படும். இங்கேயும் முரணோட்ட முறை பயன்படுத்தப்படும். அப்ப இதன் போது விளைவாக வர்ற அமோனியம் பைகார்பனேட்டும் சோடியம் குளோரைடும், இதுல சோடியம் அமோனியம் பைகார்பனேட் இருக்கிற HCO3 மைனஸ்ன்றையும் Na+ செறிவு கூடேக்குள்ள KSPM சோடியம் பைகார்பனேட் வீழ்படிவாக்கப்படும். இது கரைசல்ல இருந்து வெப்பமாக வேறாக்கப்பட்டு இந்த மிகை வெப்பமாக்கலுக்குள்ளாகி சோடியம் கார்பனேட் பெறப்படும். இதன் போது விளைவாக வர்ற கார்பனீர் ஆக்சைடு மீள கார்பனேட்டல் கோபுரத்துக்கு அனுப்பப்படும். அதே நேரம் சோடியம் பைகார்பனேட் உற்பத்தியின் போது விளைவாக வர்ற அமோனியம் குளோரைடு கால்சியம் ஆக்சைடோட தாக்கமடைய செய்யப்படும். இந்த அமோனியம் குளோரைடு கால்சியம் ஆக்சைடோட தாக்கி வர்ற அமோனியா திரும்ப அமோனியா கோபுரத்துக்குள்ள மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படும். அப்ப இதன் போது கால்சியம் குளோரைடு இறுதி பக்க விளைபொருளாக பெறப்படும்.